பூஞ்சோலைன்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த கிராமத்துல திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. திருவிழா காலம்ங்கறதால அதனால அந்த ஊர் கிராம மக்கள் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. திருவிழால ஒரு முக்கியமான அம்சமா எல்லாருக்கும் பிடிச்ச உணவு திருவிழா அங்க நடந்துச்சு. நிறைய ஊர்ல இருந்து வந்த மக்கள் விதவிதமான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. அங்க செண்பகம் பாட்டின்னு ஒருத்தங்க மீன் குழம்பும் வறுத்த மீனும் வச்சிருந்தாங்க. அவங்கள யாருமே பெருசா கண்டுக்கல. அங்க வந்திருந்த மக்கள் எல்லாரும் துரித உணவுகளை விரும்பி சாப்பிட்டாங்க. செண்பகம் பாட்டிக்கு அத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் நம்ம கடைக்கு யாருமே சாப்பிட வரல அப்படின்னு யோசிச்சாங்க. ஹே, பாருடி அந்த கிழவிய, மீனும் குழம்பு வச்சிருக்கு. நம்ம ஜங்க் ஃபுட்டுக்கு முன்னாடி இந்த மீனும் குழம்பும் வேஸ்டடி. நம்ம கடைக்கு தான் கூட்டம் நிறைய வருது. அந்த கிழவிய பாரு. பாக்கவே எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு செண்பகம் பாட்டிய அங்கிருந்த 2 பொண்ணுங்களும் கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் அங்கிருந்த யாருமே செண்பகம் பாட்டியுடைய வறுத்த மீனையும் மீன் குழம்பையும் சாப்பிடவே இல்லை. அதனால சமைச்ச உணவெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு நடந்து போனாங்க. ஏன் இன்னைக்கு திருவிழால நம்மளோட சாப்பாட யாருமே சாப்பிடல? அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்றோமா? நம்மளோட சமைக்கிற முறைய மாத்தி பார்க்கலாம். ஏதாவது ஒரு புதுசா செஞ்சாதான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டு மீன் குழம்போட பூரிய சேர்த்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி ஆச்சி மெஸ்னு ஒரு கடை ஆரம்பிச்சாங்க. அந்த கடையில பூரிக்கு தொட்டுக்கறதுக்கு மீன் குழம்பு கொடுத்தாங்க. அதனால அந்த உணவுக்கு பேரு பூன் மீரி அப்படின்னு புதுசா பேர் வச்சு மக்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. பேரும் புதுசு, சுவையும் புதுசு. அதனால மக்கள் பூரிக்கு மீன் குழம்பு தொட்டு ஆசையா சாப்பிட்டாங்க. சுவை அற்புதமா இருந்ததுனால மக்கள் கூட்டம் அவங்க கடையில அதிகமா இருந்துச்சு. அந்த ஊரிலேயே ஆச்சி மெஸ் செண்பகம் பாட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்போ அந்த கிராமத்து வழியா கௌதம் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் போய்கிட்டு இருந்தாரு. மதியான வேளை ஆனதுனால அவரோட மனைவிக்கும் குழந்தைக்கும் ரொம்ப பசியாயிடுச்சு. அதனால சாப்பிட ஏதாவது பக்கத்துல ஹோட்டல் இருக்கான்னு அந்த ஊர்ல விசாரிச்சாரு. ஐயா, இங்க சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல் ஏதாவது இருக்கா? நீங்க நல்லா சாப்பிடணும்னா நீங்க ஆச்சி மெஸ்ஸுக்கு தான் போகணும். நீங்க போய் அங்க சாப்பிட்டு பாருங்க. திருப்பி ஒரு வாட்டி வந்து அங்க சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு அருமையா இருக்கும். அது கேட்டுட்டு ஆச்சி மிஸ்ஸுக்கு நேரா வண்டிய விட்டாரு. செண்பகம் பாட்டியோட பூன் மீரி ஸ்பெஷல சாப்பிட்டு ரொம்ப சுவையா இருந்ததுனால அத பத்தி பாட்டி கிட்ட கேட்டாரு. பாட்டி, இது என்ன புதுசா இருக்கு? எல்லாரும் பூரிக்கு கிழங்கு தானே சாப்பிடுவாங்க. நீங்க மீன் குழம்பு வச்சு கொடுக்கறீங்க. அதுவா? அது என்னோட புது யோசனை தம்பி. நீங்க இந்த பூன் மீரிய சாப்பிட்டு பாருங்க. சுவை நாக்கிலேயே நிக்கும். ஆனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க கை பக்குவத்தால இந்த காம்பினேஷன் ஹிட் ஆயிடுச்ச. நீங்க அடுத்த வாரம் சென்னையில நான் நடத்துற சமையல் போட்டிக்கு கண்டிப்பா வந்து கலந்துக்கணும், சரியா? அப்படின்னு கௌதம் சொன்னதும் செண்பகம் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே சென்னையில நடக்கிற சமையல் போட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கேயும் அவங்கள கிண்டல் பண்ண அந்த 2 பொண்ணுங்களும் கலந்துகிட்டாங்க. அன்னைக்கு நடந்த மாதிரியே ஒவ்வொருத்தரா ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுக்கு வந்தாங்க. செண்பக பாட்டியோட ஸ்டால்ல யாருமே உணவு டேஸ்ட் பார்க்க வரல. பாட்டி திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு அருமையான யோசனை அவங்களுக்கு வந்துச்சு. உடனே பூன் மீரி அப்படின்னு போர்டு போட்ட உடனே பெயர் வித்தியாசமா இருக்கேன்னு ஒருத்தரா வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன, நம்ம செண்பகம் பாட்டியோட கை பக்குவம் அவங்கள அப்படியே கவர்ந்துருச்சு. பாட்டி கடையில கூட்டம் அலை மோதுச்சு. அத பார்த்த எல்லாருக்கும் வெறுப்பாயிடுச்சு. என்னடா இது, வரவங்க எல்லாம் அந்த பாட்டு கடைக்கு போறாங்களேன்னு கோபப்பட்டாங்க. அப்போ வெளிநாட்டிலிருந்து வந்த 2 பேர் அந்த போட்டிக்கு நடுவரா வந்திருந்தாங்க. அவங்கள யாருன்னு காட்டிக்காம பொதுமக்கள் மாதிரி வந்து பாட்டியோடைய பூன் மீரைய சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களும் அந்த சுவை ரொம்ப அருமையா இருந்ததுனால ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. பாட்டி, இந்த டிஷ் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கண்ட்ரிக்கு போய் நாங்க இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு செண்பக பாட்டிய ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் பரிசு அறிவிக்கிற நேரம் வந்துச்சு. இந்த சமையல் போட்டியில எல்லாரும் நல்லா சமைச்சிங்க. ஆனா முதல் பரிசு புதுமையான உணவை எல்லாருக்கும் சுவையாக கொடுத்த செண்பகம் பாட்டிக்கு தான் போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கை தட்டி பாட்டிக்கு வாழ்த்து சொன்னாங்க. பாட்டி, இப்பவாது சொல்லுங்களேன், உங்களுடைய இந்த புதுமையா பூன் மீரின்ற பெயரை நீங்க எப்படி வச்சீங்க? பூரி மீன் 2யும் சேர்த்தா பூன் மீரி. அவ்வளவுதான். நீங்க இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம சமைக்கிற உணவு சுவையா மட்டும் இருந்தா பத்தாது, ஆரோக்கியமாவும் இருக்கணும். மனசுல சந்தோஷத்தோட சமைச்சோம்னா எல்லா சமையலுமே சுவையா இருக்கும். அப்புறம் என்ன,
பாட்டியோட ஆச்சி மெஸ்ல தினமும் பூன் மீறிதான் ஸ்பெஷல் உணவு. பாட்டியும் மக்களுக்காக சந்தோஷமா சமைச்சு கொடுத்தாங்க.